செய்த செயலின் பாவம் செய்தவனையே தொடர்கிறது என்றால், செய்த செயலினுடைய பாபம் பகவானை அல்லவோ தொடர வேண்டும். நீங்கள் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? அப்படி தொடரவில்லை இல்ல. இப்ப என்ன எடுத்து, செய்தவன் எவனோ செய்தான், ஆனால் கஷ்டத்தை அனுபவிப்பது நீங்கள் அப்படின்னு சொன்னாக்கா இந்த லா பிரேக் ஆயிடுத்துல. அப்படின்னா பகவான் இல்லை என்று தானே அர்த்தம். அதனால பகவானே கிடையாது. நிரீஸ்வரவாதியை போல் பேசுகிறாள் திரௌபதி. பாவ வினையிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள முடியாத பலமற்ற உங்களை கண்டு எனக்கு வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் சொல்ல தெரியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஓயரா. இப்படி பேசிய திரௌபதி, அதாவது தர்மத்தை பின்பற்றும் நல்லவர்கள் துன்பப்படுவதையும் துரியோதனன் போன்று அக்கிரமம் செய்பவர்கள் செழிப்புடன் வாழ்வதையும் கண்டு அவள் வருத்தம் கொண்டாள். அவளது பேச்சில் இறைவன் நீதி பற்றிய சந்தேகமும் வெளிப்பட்டது. இதற்கு யுதிஷ்டிரர் மிக அமைதியாகவும் மிக ஆழமாகவும் பதிலளித்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஹே யாக்ஞசேனி, திரௌபதி, உன் பேச்சு அற்புதம் நிறைந்த சொற்றொடர்கள் கொண்டதாக அது அமைந்திருந்தது. அதை நான் கவனமாக கேட்டேன், முழுமையாக கேட்டேன். சொன்னது எல்லாத்தையும் கேட்டேன், கேட்காம இல்லை. ஆனால் நீ பேசுவதை பார்த்தால் நாஸ்திகர்களினுடைய மொழியை பேசுவது போல் இருக்கிறது. திரௌபதி, எனது செயல்களுக்கான கனியை எதிர்பார்த்து நான் என் செயல்களை செய்வதில்லை. நான் இந்த தர்மத்தை செய்தால் எனக்கு இது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நான் தர்மத்தை செய்வதில்லை. நான் கொடுக்கிறேன் என்றால் அது என்னுடைய கடமை, அதனால் கொடுக்கிறேன். இந்த தானத்தை கொடுத்தால் நாளைக்கு எனக்கு ஏதேனும் நன்மை நடக்கும் என்று நினைத்து நான் கொடுக்கவில்லை. நான் யஜ்ஞம் செய்தால் யஜ்ஞம் செய்வது என்னுடைய கடமை, அதற்காக செய்கிறேன். இன்னைக்கு நான் பண்ணேனே, அன்னைக்கு நான் அத்தனை பண்ணேனே, இந்த பகவான் எனக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு பேசுவது இல்லை. இல்லற வாழ்வு வாழும் ஒரு மனிதன் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் அவன் எப்படி செய்ய வேண்டும், அவைகள் என்ன கனி கொடுக்கும், கொடுக்குமா கொடுக்காதா என்பதை கருதாமல் தம் தம் சக்திக்கேற்ப அவனுடைய கடமைகளை அவனுடைய கடமைகளை செய்து வர வேண்டும். அறத்தினுடைய பலன் அதை அடைய விரும்பி நான் எந்த அறத்தையும் இதுவரை செய்ததில்லை திரௌபதி. வேதத்தின் விதிகளை மீறி நடக்கக்கூடாது என்பதை கருதியும், அப்ப எப்படி பண்ணியிருக்கேள் உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம்? வேதத்தினுடைய விதிகளை மீறக்கூடாது என்பதை கருதியுள்ளேன். நல்லவர்கள் மற்றும் ஞானம் உள்ளவர்களின் நடத்தையை கண்டு அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்படித்தான் நான் என்னுடைய அறத்தை செய்து வந்திருக்கிறேன், அறம் பயின்று வந்திருக்கிறேன். திரௌபதி, எனது இதயம் இயற்கையாகவே அறத்தின் பால் ஈர்க்கப்பட்டுள்ளது. நான் என்ன செய்யறது? அறம் பயில்வதன் மூலம் அந்த அறத்தினுடைய கனியை, ஃப்ரூட்ஸ் ஆஃப் தார்மிக் ஆக்ஷன், அறத்தினுடைய கனியை அடைய விரும்பும் மனிதன் அறத்தை வணிகம் செய்பவனே ஆவான். நான் இந்த தர்மத்தை பண்ணா ஐ வில் கெட் திஸ் பலன் அப்படிங்கிற இன்டென்ஷனோட ஒருவன் தர்மத்தை செய்தால் அவன் தர்மத்தை he is reducing it to a commodity for sale. இல்லையா? பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாள்ல. நான் இந்த தர்மத்தை செய்கிறேன், அதனால் பகவான் எனக்கு இந்த பலனை வழங்கட்டும் என்று நினைத்து செய்தால் இட் இஸ் நத்திங் க்ளோரியர் தேன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அறச்செயல்கள் செய்த பிறகு அதன் கனி குறித்து சந்தேகம் கொள்பவன், பண்ணியிருக்கோமே நிஜமாவே நடக்குமா இது? இவர் ஏதோ வாத்தியார் சொல்றார் நடக்கும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்குங்கிறார், பண்ணுங்கிறார், ஜோசியர் இதை சொன்னார், அவர் இதை சொன்னார், பெரியவா இதை சொன்னா, அதை சொன்னா, இல்லையா? இதெல்லாம் ஆத்துல சொல்லியிருக்கா, இவா சொல்லியிருக்கா, அப்புறம் இவா கிட்ட போய் கேட்டோம், இவா சொன்னா, அவா கிட்ட போய் கேட்டோம், அவா சொன்னா. அதனால அந்த மாதிரி அறச்செயல் குறித்து, அதனுடைய கனி குறித்து அவன் ஐயத்தின் காரணமாக அவன்
அவனுடைய சந்தேகத்தின் காரணமாக என்ன ஆகும் என்றால், ஐயம் என்றால் சந்தேகம், அந்த சந்தேகம் அவன் கொண்ட காரணத்தினால் அவனுக்கு அவன் செய்த அறத்தினுடைய கனி கிடைக்காமலே போகிவிடும். நம்பிக்கை இல்லைன்னா எப்படி கிடைக்கும் இல்லையா? வா சொல்றான்னா நம்பணும் இல்ல. நம்பிக்கை இல்லை என்றால் அப்ப செய்யக்கூடாது. செஞ்சா நம்பி செய்யணும். செஞ்சுட்டு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலோ அல்லது செய்யும் பொழுது ஒரு பிசினஸ் மைண்டோட செஞ்சாலோ அது நன்மை கிடையாது. திரௌபதி, அறம் குறித்து உனக்கு எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. திரௌபதி, நீ சாதாரணமான பொண்ணு இல்லை, உனக்கு எப்படி சந்தேகம் வரலாம் அறத்தை பற்றி இல்லையா? சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயத்தை இப்பொழுது நான் உன்னிடம் சொல்கிறேன் கேள். அறத்தை சந்தேகப்படுபவன் தாழ்ந்த பிறவியான ஒரு விலங்காக, விலங்குகளிலேயே தாழ்ந்த பிறவியும் இருக்கான், விலங்குகளிலேயே தாழ்ந்த பிறவியாக பிறக்க விதிக்கப்படுவான். வேதத்தின்படி பலவீனமான புரிதல் கொண்ட ஒருவன் அவன் அறம், நல்லொழுக்கம், அப்புறம் முனிவர்களினுடைய வார்த்தை இவற்றை அவன் சந்தேகித்தால், தர்மத்தை சந்தேகித்தால், நல்லொழுக்கங்களின் பலன்களை சந்தேகித்தால், முனிவர்கள் சான்றோர்கள் சொல்லும் வார்த்தைகளை சந்தேகித்தால் குணத்தால் அவன் தாழ்ந்தவனாகிறான். ஏ புத்திசாலி அப்படிங்கிறார். நீ எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் உமன், நீயா இப்படி பேசுற? அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. திரௌபதி, என்னாச்சு உனக்கு? உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் எங்க போச்சு இல்லையா? திரௌபதி, நற்குலத்தில் பிறந்த ஒரு குழந்தை வேதங்களை பயின்று அறத்தால் தன்னை தாங்கிக் கொள்ளும் இல்லையா? அறத்திலேயே அவன் வளருவான், அறத்தாலேயே அவன் சஸ்டெயின் ஆயிருப்பான், அவன் வாழ்க்கை அமையும். மாறாக அறத்தை சந்தேகித்து சாஸ்திரங்களை மீறி நடக்கும் ஒருவன் அவன் பாவத்தை கொண்டிருப்பவர்கள் போல் ஆகிறான், ஆகிறார்கள். ஏன்? திருடர்களை விட இன்னும் தாழ்ந்து போய் விடுகிறான் அவன். அளவிலா ஆன்ம சக்தி கொண்ட பெரும் தவசியாகிய முனிவர் மார்க்கண்டேயர் வந்தாரே, உன கிளாஸ்ல வந்தாரே, நம்மிடம் வந்ததை நீ உன் கண் கொண்டு பார்த்தாய் இல்லையா? அவர் ஏன் நம்மை தேடி வர வேண்டும்? அவர் நம்மிடம் வந்திருக்கிறார் என்றால் நம்மிடத்தில் அறம் இருக்கிறதே, அதனால்தான் வந்திருக்கிறார். அறத்தால் மட்டுமே அவர் சாகா வரம் பெற்றிருக்கிறார். அவர் கடைபிடித்த அறத்தால் அவர் சாகா வரம் பெற்றவர். முனிவர்கள் அனைவரும் அவர்களுடைய அறத்தாலேயே அவர்கள் பரிதூய்மையான ஒரு நிலையை அவர்கள் அடைந்துள்ளார்கள். தேர்ஃபோர் அறமே முதன்மையான கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரௌபதி, முக்கியமா ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. மடமை கொண்ட மனதுடன் செய்வதை, அதாவது மடமை கொண்ட மனதுடன் செய்யும் செயல்களிலோ பேசும் வார்த்தைகளிலோ தெய்வத்தையோ அல்லது அறத்தையோ, செய்யும் செயல்களில் உள்ள அறத்தையோ நீ சந்தேகிக்கவோ நிந்திக்கவோ செய்யக்கூடாதம்மா. அது பெரிய பாபம். தெய்வத்தை நிந்திக்க கூடாது, செய்யும் செயல்களில் உள்ள அறத்தை நிந்திக்க கூடாது. அதனால் அறத்தை சந்தேகித்து அவமதிக்கும் ஒரு முட்டாள், அப்படி செய்தால் அவன் முட்டாள். அவன் என்ன ஆகிறான்? எதிர்காலத்தை நிகழ்காலம் போல் அறிந்து கொள்ளும் முனிவர்களை, சான்றோர்களை அவன் பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறான். ஏன்னா, பிகாஸ் இம்மெச்சூரிட்டி, அறத்தினுடைய மகிமை புரியவில்லை. அறத்தை சந்தேகிப்பவன் அவனுடைய குற்றத்திற்கு பரிகாரம் இல்லாதவனாகிறான். என்ன பரிகாரம் பண்ண முடியும்? தர்மத்தையே நீ சந்தேகப்பட்டுட்டும் இல்லையா? அதனால் எந்த நலனும் அவன் அடைவது இல்லை. அறத்தை நிராகரிப்பவன் வேத சாஸ்திரத்தின் பொருளை அவதூறாக பேசுபவன், வேதத்தை அவதூறாக பேசுபவன், அறத்தை நிராகரிப்பவன். அறத்தைனா என்ன? அறம்னா மட்டும் என்னன்னு புரியல ஜி. அறம் என்றால் தர்மம். சனாதன தர்மத்தை நிராகரிப்பவன், வேத சாஸ்திரத்தை குற்றம் சொல்பவன், அவதூறாக பேசுபவன்,
காமத்தாலும் பேராசையாலும் உந்தப்பட்டு எல்லா விதிகளையும் மீறுபவனான அப்படிப்பட்ட முட்டாள் நரகத்திற்கு செல்வான் என்று சொல்லப்படுகிறது. அறத்தை பேணி காக்காத முட்டாள் இந்த உலக வாழ்க்கையிலும் கூட அவன் செழிப்படைய மாட்டான். திரௌபதி, உனக்கு பார்க்கறதுக்கு தான் செழிப்பு அவர்கள் பக்கம் இருப்பது போல் இருக்கிறது. குற்றம் செய்பவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காளே, காசு பணத்தோட நன்னா இருக்காளே. அறத்தை பேணி காப்பவர்கள், குற்றம் செய்யாதவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்று நீ கேட்டாயானால் உன் கண்ணில் தான் அப்படி தெரிகிறது. உண்மையாக பார்த்தால் அவனுக்கு இகலோக சுகமும் கிடையாது, பரலோக சுகமும் கிடையாது. அவன் நரகத்தையே அனுபவிப்பான், இறந்த பிறகு இல்லை, வாழும் காலத்தில் கூட. ஹே துருபத குமாரி, கடலை காக்க நினைக்கும் வணிகர்களுக்கு, கடலை கடக்க நினைக்கும் வணிகர்களுக்கு கப்பல் எப்படியோ, கடலை கடப்பதற்கு கப்பல் எப்படி முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறதோ, அப்படியே தான் ஸ்வர்க்கத்தை அடைய விரும்பும், நல்ல லோகத்தை அடைய விரும்பும் மனிதனுக்கு அவனால் காக்கப்படும் தர்மம், அந்த சனாதன தர்மமே கப்பலாகும். அவனை கொண்டு செல்லும் கருவியாகும், கொண்டு சேர்க்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதுதான். நீ நினைப்பது போல் செய்யும் அறத்திற்கு கனி பெறப்படாமல் இருந்தால், சப்போஸ் நம்ம காத்த தர்மத்துக்கு நமக்கு எந்த பலனுமே கிடைக்கலையே அப்படின்னுங்கிறது உன்னுடைய கன்க்ளூஷனாக இருந்தால், அறம் கனி கொடுக்கவில்லை என்றால் இந்த அண்டமே கார் இருளில் மூழ்கிவிடும். யாருமே முக்திக்கு முயற்சி செய்ய மாட்டார்களே. யாருக்கும் தர்மமே கிடைக்கல, தர்மத்திற்கான பலனே கிடைக்கலைன்னா யாரு முக்திக்கு முயற்சி செய்திருப்பார்கள்? தவம், பிரம்மச்சரியம், வேள்விகள், வேத கல்வி, தானம், நேர்மை ஆகியவை கனி கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த சிருஷ்டியில் தலைமுறையாக மக்கள் அறம் பயின்று இருக்க மாட்டார்கள். நம்ம பெரியவாளெல்லாம் நினைச்சுப்பாரு, எத்தனை அறம் பயின்று இருக்கிறார்கள். இதெல்லாம் கனி கொடுக்காமலா அவர்கள் அறத்தை கடைபிடித்திருக்கிறார்கள்? நாமும் அந்த பாதையில் தானே செல்ல வேண்டும். கடவுளே அறத்திற்கான கனியை கொடுப்பவன் என்பதை அறிந்தவன் இவ்வுலகில் அறத்தையே பயில்வான். அவன் கண்டிப்பாக கனியை கொடுப்பான். எதற்காக இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக செய்யப்பட்ட நல்ல கர்மத்திற்கான பலன் நம்மை வந்து அடைந்தே தீரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யாக்ஞசேனி, நீ எப்படி பிறந்தாய் என்பதை நினைத்துப்பார். உன்னுடைய அண்ணன் திருஷ்டத்யும்னன் எப்படி பிறந்தான் என்று நினைத்துப்பார். எப்படி நடந்தது? உங்க அப்பா பண்ண நல்ல கர்மத்தினுடைய யஜ்ஞத்தினுடைய பிரசாதமாக நீங்கள் இருவரும் அவரால் பெறப்பட்டீர்கள். நல்ல கர்மம் பலனை கொடுக்காமல் இருக்குமா சொல்லு? நீ பிறந்ததே அதுக்கு சாட்சி. நீ இருக்கியே, நீயே அதுக்கு சாட்சி இல்லையா? அதனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அறச்செயல்களும் நிஷேத கர்மங்களும் செய்யப்படும் பொழுது நல்ல கர்மத்திற்கான நற்பலனும் நிஷேத கர்மத்தை செய்வதனால் அடையப்படும் தீய பலனும் கண்டிப்பாக கனி கொடுக்காமல் இருக்கவே முடியாது. இவற்றையெல்லாம் சாதாரண மனிதர்கள் அறிய மாட்டார்கள், உண்மைதான். ஆனால் நீ அப்படி இல்லையே. அனைத்து செயல்களுக்கும் நிச்சயமாக பலன் உண்டு. அதை நீ காணவில்லை என்பதனால் அதை சந்தேகிக்காதே. உன்னால பார்க்க முடியலங்கிறது நீ சந்தேகப்படுறதுக்கான ரீசனா இருக்கவே முடியாது. மூடு பனி விலகுவது போல் உனது சந்தேகங்கள் அகன்று போகட்டும், விலகி போகட்டும் திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. Very beautiful shloka. ईश्वरं चापि भूतानां दातारं मा च वैक्षिप शिक्षस्वैनं नमस्वैनं माथे புத்திரீதிருஷி. என்ன சொல்றார்? அதாவது அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாக விளங்கும் கடவுளை அவதூறு செய்யாதே திரௌபதி. கடவுளை அவதூறு செய்யாதே. ரொம்ப அழகா இருக்கு இந்த ஹிந்தியில எழுதியிருக்கிற இந்த இது. எனக்கு ஹிந்தி படிக்க தெரியாது, இருந்தாலும் நான் படிக்கிறேன். தமிழ் மாதிரி தான் இருக்கும், அதனால உங்களுக்கு புரியும் நான் ஹிந்தி படிக்கிறதுனால. சரியா? तुम शास्त्र और
गुरुजनों के उपदेशानुसार ईश्वर को समझाने की चेष्टा करो और उन्हीं को नमस्कार करो. புரிஞ்சது இல்லையா? நீ சாஸ்திரங்களை கற்பதற்காக வேண்டி குருவாக விளங்கி கொண்டிருக்கும் ஆச்சாரியமார்களை நமஸ்கரித்து அவர்களிடம் கல்வியை நீ பெற வேண்டும் அப்படிங்கிறார். அப்புறம் ஆஜ் ஜெய்சி தும்ஹாரி புத்தி ஹே வைசி நஹி ரஹனி சாஹியே. இன்னைக்கு ஓம் புத்தி இப்போ இப்படி பேசுற இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற? சோ இறைவனானவன் எப்படிப்பட்டவன்? அவன் அறியப்பட வேண்டியவன். அவனை பற்றிய அறிவை நீ ஆச்சாரியர்களிடம் இந்த பரம்பரா கிட்ட போய் உட்கார்ந்து படிச்சு அந்த ஞானத்தை வாங்கிக்கொள். அவரை எப்படி அறிந்து கொள்வது என்ற ஞானத்தை வாங்கிக்கொள். அவர்களை பணிந்து ஞானத்தை வாங்கிக்கொள். உனது மனம் இனி இதுபோல் ஆகாமல் இருக்கட்டும், அதை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். யஸ்ய பிரசாதாத் தத்பக்தோ மர்த்யோ கச்யத்யமர்த்யதாம் உத்தமாம் தேவதாம் கிருஷ்ணே மாமவம்ஸ்தா கதஞ்சன. என்ன சொல்றார்? யஸ்ய பிரசாதாத் தத் பக்தஹ மர்த்யோ கச்சதி அமிர்த்யதாம். திரௌபதி, யாருடைய பிரசாதத்தினால், யாருடைய கருணையினால், கம்பேஷனால் அவருடைய பக்தர்கள் மரணத்திலிருந்து அமிர்தத்துவ நிலையை, மரணமற்ற வாழ்வை அடைகிறார்களோ அப்படி அருள்பாலிக்கும் தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் அந்த இறைவனை பக்தியுடன் அணுகி நீ அந்த மரணமற்ற வாழ்வை அடைவாயாக, பெறுவாயாக அப்படின்னு பகவானை நிந்திக்க கூடாது. ரொம்ப பெரிய பாப்பம் அது அப்படிங்கிறதையும் சொன்னார். ஸோ யுதிஷ்டிரனுடைய உபதேசம், இத்தனை நேரம் பார்த்த உபதேசம் என்ன? ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் தர்மோபதேசம். இதை கிரக்ஸா சொல்லணும்னா 6 சேலியன் பாயிண்ட்ஸ்ல சொல்லலாம். என்னன்னா, பாயிண்ட் நம்பர் 1, தர்மத்தை ஒருவன் வியாபாரமாக கருதக்கூடாது. பலன் கிடைக்கும் என்பதற்காக நான் என் தர்மத்தை செய்யக்கூடாது. நான் என் தர்மத்தை இதுவரை அப்படி பண்ணதில்லை அப்படிங்கிறார். therefore தர்மா இஸ் நாட் அ பார்ட்டர் சிஸ்டம். பண்டமாற்று முறை கிடையாது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தர்மத்தில் சந்தேகம் கொள்வது என்பது ஆபத்தானது. தர்மத்தின் பலன் உடனடியாக என் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக தர்மத்தின் பலன் மறுக்கப்பட முடியாது. மனித அறிவால் எல்லாவற்றையும் அறிந்து விட வேண்டும் என்பது கிடையாது. அப்படி அறியவும் முடியாது. சோ கர்மத்தின் விளைவு எப்பொழுது, எவ்வாறு, எந்த வடிவில் வெளிப்படும் என்பதை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த சக்தி மனித புத்திக்கு கிடையாது. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, முனிவர்களினுடைய வழி. ரிஷிகள், முனிவர்கள், ஞானியர்கள் அனைவரும் அவர்கள் தர்மத்தில் நிலைத்திருந்தார்கள். தர்மத்தின் மகத்துவத்தை அவர்கள் போதித்து வந்தார்கள். அவர்கள் அனுபவித்ததையும் வேதத்தினுடைய பிராமாண்யத்தையும் புறக்கணிக்க கூடாது. தனிப்பட்ட துன்பத்தின் அடிப்படையில் இவைகளை புறக்கணிக்க கூடாது. இவைகள் மேல் குற்றம் சொல்லக்கூடாது. நீ ஏதோ கஷ்டப்பட்டுட்டங்கிறதுக்காக வேத சாஸ்திரம் உண்மை கிடையாது, பகவான் நிஜம் கிடையாது, தர்மம் பலனை கொடுக்காது, எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு மறுப்பது அப்படிங்கிறது தவறான கண்ணோட்டம். 4வது பாயிண்ட், இறைவனின் செயல்களை மனிதன் முழுமையாக அறிய முடியாது. பகவானுடைய விஷயம்லாம் நம்மளால அறிய முடியாது. அறியாம இருக்கிறது பெட்டர். சரியா? எதுக்கு உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் போறாதா? பகவான் எங்கேயோ செக்கோஸ்லோவாக்கியால யாரோ ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வை அவர் செய்திருக்கிறார் என்றால் அதை தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க, இல்லையா? அதனால பகவானினுடைய விஷயத்தை நாம் முழுமையாக அறிய முடியாது, அறிய வேண்டிய அவசியமும் இல்லை, இல்லையா? அதனால் இது உலகத்தில் நாம் ஏற்கனவே
ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்மளால அறிய முடியலை என்பதை. நல்லவர்களுக்கு துன்பம் வருவதையும் கெட்டவர்களுக்கு செல்வம் வருவதையும் நாம் காணும் பொழுது இந்த காட்சி, அப்ப இந்த காட்சியை நான் எப்படி புரிந்து கொள்வது என்றால், அது மொத்த பிக்சர்ல நாட் ஈவன் a small dot, it is so insignificant. மொத்த பிக்சரையும் பார்க்காம அந்த ஸ்மால் டாட், என் கண்ணுக்கு தெரியற அந்த ஸ்மால் டாட்டை வச்சு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. 5th பாயிண்ட், நாஸ்திக உடையவர்களை கண்டனம் செய்வது. என்ன சொன்னார்? தர்மம் பயனற்றது, உலகத்துல இப்போ நீதியே இல்லை, எல்லாமே வர்ஸ்டா போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இறைவன் நியாயமாக நடந்து கொள்ள மாட்டேங்கிறார், இத்தகைய எண்ணங்கள் ஆபத்தான எண்ணங்கள் என்று எச்சரித்தார். கடைசி பாயிண்ட், தர்மமே இறுதியில் வெல்லும், இதை ஞாபகம் வைத்துக்கொள். இப்பொழுது அதர்மம் வெற்றி பெற்றது போன்ற ஒரு தோற்றம் இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. தர்மத்தின் பலன் தாமதமாக வரலாம், ஆனால் அது கண்டிப்பாக செய்த தர்மம் வீணாகாது. இந்த விஷயத்தை சொன்னார். ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்கஷன் இன் திஸ் பருவா அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த சாப்டர்ல எஸ்பெஷலி யுதிஷ்டிரருடைய இந்த தர்மோபதேசம் வர சாப்டர்ல நம்பிக்கை, பொறுமை அண்ட் தர்மத்தின் நிலைப்பாடு, அப்புறம் கர்மத்தின் மீதான உறுதி, இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அவர் நமக்கு கிளாரிஃபை பண்ண விஷயம். திஸ் இஸ் த 31st சாப்டர் ஆஃப் வனப்பருவா, அர்ஜுனாபிகமன பருவத்தில் வருது. இதை வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. இன் ரெஸ்பான்ஸ் டு யுதிஷ்டிராஸ் உபதேசம் இந்த 31st சாப்டர், திரௌபதி 32வது அத்தியாயத்தில் அவளுடைய தரப்பு வாதத்தை இன்னும் ஆழமாக பதிவு செய்கிறாள். இவ்வாறு யுதிஷ்டிரர் தர்மத்திலும் பொறுமையிலும் உறுதியாக இருப்பதை அவள் கண்டாள். திரௌபதி சொல்றா, மன்னா, நான் தர்மத்தை அவமதிக்கவோ பழிக்கவோ இல்லை. அனைத்து உயிரினங்களின் தலைவனாகிய இருப்பவன் இறைவனே என்பதை நான் முழுமையாக ஏற்கிறேன். நான் அவனை அவமதிக்கும் எண்ணம் என்றுமே கொள்ளவில்லை. துயரத்தால் தாக்கப்பட்டு நொந்து போய் இருக்கும் காரணத்தினால் அந்த வார்த்தைகளை அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் நான் பேசினேனே ஒழிஞ்சு உண்மையாகவே பகவானை நிந்திக்க வேண்டும் என்பதோ அவமதிக்க வேண்டும் என்பதோ என்னுடைய எண்ணத்தில் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சூதாட்டத்தில் அவமானப்பட்டதையும் அந்த அநீதியையும் மறக்க முடியாமல் திரௌபதி வந்து யுதிஷ்டிரரிடம் அவருடைய பொறுமையை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் அந்த கேள்விகளை அவள் தொடுத்தாள். என்ன சொல்றா திரௌபதி? முன்னாடி ஒரு தடவை நான் அப்பாவோட இருந்தபோது, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவோட இருந்தபோது ப்ரஹஸ்பதி வந்திருந்தார் ஒரு தடவை அரண்மனைக்கு அப்பாவை பார்க்க. அப்போ ப்ரஹஸ்பதி வந்திருந்த போது நான் அப்பாவோட போய் அரண்மனையில் உட்கார்ந்துட்டு அவர் பேசினதெல்லாம் கேட்டிருக்கேன். அவருடைய உபதேசம், ப்ரஹஸ்பதி அப்பா துருபதனுக்கு கொடுத்த உபதேசத்தை நான் கேட்டிருக்கிறேன். அது ஒரு பெரிய டைலாக். அவ வந்து திரௌபதி நரேட் பண்றா. அதை நம்ம இங்க ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸா பார்ப்போம். இட்ஸ் அப்படியே ஓமானங்களோட தொடுத்து பயங்கர அட்ஜெக்டிவ்ஸோட தொடுத்து இருக்கிற டைலாக். நம்ம வந்து கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள we will get lost in the description, அந்த மாதிரி இருக்கு. அதனால இல்லை, வெரி வெரி பியூட்டிஃபுல்லி, ரொம்ப பொயட்டிக்கலி டிராஃப்டட். என்ன சொல்றா அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் பார்ப்போம். அந்த உபதேசத்தை யாரு? ப்ரஹஸ்பதி சொன்ன விஷயத்தை இங்க கோட் பண்றா. தர்மத்தை அல்ல, செயலற்ற நிலையை தான் நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன சொல்றா? தர்மத்தையோ ஈஸ்வரனையோ குறை கூறும் நோக்கம் இல்லை என்பதை நான் இங்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆனால் நீங்கள் சொன்னேன் இல்லையா, விதியின் மீது நீங்கள் சொல்வதை கேட்கும்போது நீங்கள் விதியின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருப்பது போலவும் முயற்சியை கைவிட்டு விடுவீர்கள் போலவும் எனக்கு தென்படுகிறது. அதனால எனக்கு ஒரு பயம் இருக்கு. நீங்க வந்து செஞ்ச கர்மத்தோடைய பலன் வந்து கை கூடும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? விதி கிட்ட சப்மிட் பண்ணிட்டேங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அப்படின்னா உங்க முயற்சின்னு எதுவுமே இல்லையா? இப்ப நீங்க ஏன் போய் சண்டை போடலன்னு கேக்குறா. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2,
முயற்சி, அதாவது கர்மம் என்பது இன்றியமையாதது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் அவளுடைய முக்கியமான கருத்து. உங்களுடைய விதி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா உங்களுடைய முயற்சிங்கிறது எங்க போச்சு? ஏன் அதை நீங்க மறந்து விட்டீர்களா? எல்லா உயிர்களுமே முயற்சி செய்கின்றன. விலங்குகளும் கூட உணவிற்காக முயற்சி செய்துதான் பெறுகின்றன. எதுவுமே முயற்சி செய்யாம ஒரு வாய் உணவு கூட அவைகளுக்கு கிடைப்பதில்லை. மனிதர்களும் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது, அதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்ஃபோர் செயலற்று இருப்பது என்பது உயிரற்ற பொருளினுடைய இயல்பே தவிர உயிருள்ளவர்களின் இயல்பாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நீங்கள் செயலற்று நான் செய்யும் அறத்திற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று உட்கார்ந்திருப்பது போல் எனக்கு தெரிகிறது. அப்படி சொல்றா. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றா? விதி மட்டும் போதாது. நீங்கள் செய்த தர்ம காரியங்கள், நல்ல காரியங்கள் கண்டிப்பாக பலனை கொடுக்கும், அதில் நான் சந்தேகப்படவில்லை. அதாவது இரண்டு கருத்துக்களை தீவிரமாக மறுக்கிறாள் திரௌபதி இந்த இடத்துல. என்ன சொல்றார்? எல்லாமே விதி நிர்ணயிக்கப்பட்டது என்று சொன்னால் அதை நான் ஏற்க மாட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றா? எல்லாம் தற்செயலா நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த கருத்தையும் நான் ஏற்க மாட்டேன். மனித முயற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மறந்துவிடக்கூடாது, அதை மறுக்க முடியாது. நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றார்? முயற்சியானது நம்முடைய கண்களுக்கு தெரியும் விஷயம். விதிதான் நம் கண்களுக்கு தெரியாதுன்னு சொல்றேன். செய்த அறத்தினுடைய பலன் எப்பொழுது கொடுக்கும் என்பது தெரியாதுன்னு சொல்றேன். ஆனா முயற்சிங்கிறது ஒண்ணு இருக்கே, அது கண்ணுக்கு தெரியுமே, அதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்கிறார். ஒரு விவசாயியானவன் நிலத்தை உழுகிறான், பின்னர் அறுவடை செய்கிறான். வெற்றி உறுதி இல்லாவிட்டாலும் முயற்சி இல்லை என்றால், அறுவடை செய்தால் சரியான நேரத்தில் மழை பொழியுமா, எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் வருமா, இதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் முயற்சியே செய்யவில்லை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார். அதனால வெற்றி உறுதியாக இல்லாவிட்டாலும் முயற்சி என்றால் வெற்றியை பற்றிய பேச்சே பேச முடியாதே. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன சொல்றா? யுதிஷ்டிரனுடைய தற்போதைய நிலைப்பாடு இருக்குல்ல, அந்த நிலைப்பாட்டை அவள் விமர்சனம் செய்கிறாள். என்ன சொல்றா? கௌரவர்கள் அநீதியாலும் வஞ்சகத்தாலும் அவர்கள் அரசை அபகரித்தார்களே ஒழிந்து அவர்கள் ஒன்றும் உங்கள் மீது போர் தொடுத்து உங்களை வீழ்த்தி அரசை அபகரிக்கவில்லையே. உங்களிடம் வஞ்சகம் செய்துள்ளார்கள், அநீதி செய்துள்ளார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீதியின் பக்கம் இருப்பவர்கள் காட்டில் துன்பப்படுவதும், அநீதியை கொண்டவர்கள் ஆட்சி செய்வதும் அது ஏற்புடையதாக இருக்க முடியுமா? இல்லையா? அதனால இதை மாற்ற வேண்டும் என்றால் விதியால் மாறும் ஒரு நாள்னு உட்கார முடியாதே. எழுந்து போர் தொடுக்க வேண்டும், அப்படித்தான் மாற்ற வேண்டும். அதனால இது அவளுடைய கருத்து, முக்கியமான கருத்து. அப்புறம் கடைசியா சொல்றா, ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உற்சாகமும் முனைப்பும் கொண்டவனாக இருக்க வேண்டும்.